ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நெல்லை அம்மாச்சி சமையலில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய இது வணக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். நமக்கு நெய், எண்ணெய் இது எல்லாமே இருந்தால் தான் பிரியாணி நல்லாவே சூப்பராக இருக்கும். இதோட நமக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி முக்கு, பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 சைஸு பெரிய வெங்காயத்தை நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா வணங்கி வர அளவுக்கு நம்ம நல்லாவே சூப்பராக இதை வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் இதில் நம்ம சேர்க்கணும். ஏன்னா பச்சை வெங்காயமாக இருக்கும்போது எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை எடுத்து நம்ம இதையும் இதோட சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா இருக்குது, அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் போட்டு எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 2 தக்காளி பழம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு தான் அரிசி சேர்க்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் கொஞ்சம் வணங்குறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக இதோட உப்பு சேர்த்து கூட நாம் இதை வேக வச்சு இது பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக புதினா தலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இதோட சேர்த்து நான் வணக்கி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதோட நம்ம ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா மஞ்சள் தூளும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதோட மிளகாத்தூள், அப்புறமா சிக்கன் மசாலா இது எல்லாமே இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே கலந்ததுக்கப்புறமா 1 கப் தயிர் மட்டும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே தயிர் நம்ம பிரியாணிக்கு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் தயிர் இதோட சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் சிக்கன் துண்டுகளை இதில் எடுத்து போட்டிருக்கேன். இது எல்லாமே எடுத்து போட்டுட்டு அதையும் நம்ம ஒரு கிளறி விட்டு கொஞ்சமாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலே இது நல்லா கொதித்து வேகணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் நல்லாவே ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ தண்ணி நான் ஏற்கனவே இந்த டம்ளர் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு நம்ம ஒரு 3 டம்ளர் மட்டும் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு நாம் இதை வேக வச்சிடலாம். இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கக்கூடிய அந்த மசால் தண்ணியில் நாம் இந்த அரிசியை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக புதினா தலையும் நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதில் நம்ம ஒரு விசில் மட்டும் நமக்கு விட்டால் போதும். ஏற்கனவே ரொம்ப நேரமாக இதில் வெந்திருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸ் போட்டால் நம்ம ரொம்ப நேரமாக அடுப்பை வச்சுக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு விசில் வந்தாலே போதும். நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை திறந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழகாக உதிரியாக வந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தான் நம்ம இந்த சிக்கன் பிரியாணி நம்ம ரெடி பண்ணணும். தண்ணி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு குழஞ்சிரும். அதனால் இந்த அளவு நமக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழகான சிக்கன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு தயிர் பச்சடியோட நாம் சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி அழகாக சாப்பிடுவாங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பிரியாணியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு
எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.